Right. Okay, welcome back, children. So today we are going to learn conjunction, right? Okay. What is conjunction? Do you know conjunction? Conjunction. Miss, conjunctions என்றது when what while அதுகளை கொண்டது. Conjunction என்றது when, why, yeah. Question என்றது question. Conjunction என்றது பிள்ளைகள் ரெண்டு விஷயத்தை சேர்க்கிறது சரியா ரெண்டு வேர்ட்ஸ்களை இணைக்கக்கூடிய ஜங்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜங்ஷன் ஜங்ஷன் என்னது நாலு சந்தியை இணைக்கிறது இல்லாட்டி மூன்று சந்திகளை இணைக்கிறதா ஜங்ஷன் சொல்லி சொல்லுவோம் மூன்று ரோட் இல்லாட்டி நாலு ரோட இணைக்கக்கூடிய அந்த மெயினான பிளேஸ் தான் ஜங்ஷன் சொல்லி சொல்லுவோம் ஸோ தட் இஸ் junction. So conjunction means ரெண்டு சொற்களை இணைக்கக்கூடிய சொற்கள் தான் conjunctions, right? Okay, here you can watch the video clip and then we will go to the lesson, right? And then I will explain you what is about the conjunction is. For kids. Today, we are talking about conjunctions. You know, the kinds of words that help hold or connect words, phrases, and sentences together. Kind of like the glue you would use to create a collage or another cool art project. Let's learn more, shall we? Have you ever heard the word junction before? A junction is a place where something is joined together, like where a road meets train tracks. When it comes to sentences, conjunctions do the same kind of thing. They can join two sentences together to form one sentence, which makes the sentence easier to understand. This is why conjunctions are sometimes called joining words. Here is an interesting fact. There are 3 different kinds of conjunctions: coordinating conjunctions, correlative conjunctions, and subordinating conjunctions. We are going to learn about all 3. Let's start with coordinating conjunctions. Coordinating conjunctions are used to join a noun with another noun, an adjective with another adjective, an adverb with another adverb, etc. Or they combine phrases and clauses together. Examples of coordinating conjunctions are for, and, nor, but, or, yet, so. Want to know a fun trick? You can use the acronym FANBOYS to help you remember each word. Let's see if we can find the right conjunction to complete the following sentences. Remember, we are only going to use coordinating conjunctions. The dog. Right. Okay, இவ்வளவு பார்த்துட்டோம் நாங்க முதல்ல இருந்து பார்க்க போறோம் விஷயங்களை விளங்கப்படுத்து முதல்ல நாங்க என்ன பார்த்தோம் பிள்ளைகள் என்னென்ன பார்த்தோம்ன்றது சும்மா சொல்லுங்க பாபு எனிவன் அபிஜன் என்ன பார்த்தீங்க வீடியோ நல்லா இருந்துச்சா எஸ்ஸா அப்ப சொல்லுங்க என்ன பாத்தீங்க இப்ப introduction okay introduction number the conjunction சொன்னா என்னன்னு சொல்லவே எப்படி விளங்கப்படுத்துச்சு நம்ம என்னது conjunction ஓ அது பிரிவுகள் subordinating அடுத்தது correlative conjunction okay அதுக்கு முதல் conjunction என்னண்டு பாத்தீங்க ஏதோ மேப் எல்லாம் போட்டு எல்லாம் காட்டி அது என்னது அது மிஷேல் மிஸ் கன்ஜங்ஷனை பத்தின இன்ட்ரடக்ஷன் சொன்னாங்க. அதுல வந்து
கன்ஜங்ஷன்ஸ் என்னண்டா டூ சென்டென்ஸ் இணைக்கிறது தான் டூ சென்டென்ஸ் இணைச்சி அது ஒரு சென்டென்ஸ் ஆக்குறது தான் கன்ஜங்ஷன். அதுல வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு. அதுல ஓகே, அந்த பிரிவுகள் சொல்லாட்டி பிரச்சனை இல்லை. கன்ஜங்ஷன் என்னன்றது விளங்கி இருந்தா சரி. ரைட், ஓகே. கன்ஜங்ஷன்ன்றது மிஸ் உங்களுக்கு எளியா சொன்னதான் பிள்ளையர். என்னது? ரெண்டு சொற்களை இல்லாட்டிக்கு ரெண்டு சென்டென்ஸ் இல்லாட்டி ரெண்டு ஸ்பேஸ் இல்லாட்டி ரெண்டு நவுனோ அட்ஜெக்டிவோ வெர்போ என்னமோ ரெண்ட இணைக்கக்கூடியதான் வந்து கன்ஜங்ஷன் என்று சொல்லுவோம். கன்ஜங்ஷனை நாங்க என்னென்ன இணைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்? ரெண்டு வேர்ட்ஸ் இல்லாட்டிக்கு ஃப்ரேசஸ் இல்லாட்டிக்கு சென்டென்சஸ். என்னென்ன பார்க்க வேணும்? எஸ், phrases சொன்னாங்க. phrases என்று சொல்லி சொன்னா சொற்றொடர்கள். ரைட், வேர்ட் என்ன தெரியும்? ஒரு சொல், இது சொற்றொடர், இது சென்டென்ஸ் ஒரு வசனம். ரைட், அப்ப இவ்வளோத்தையும் சேர்க்கக்கூடியது ரெண்டு வேர்ட்ஸ் இல்லாட்டி ரெண்டு ஃப்ரேசஸ் இல்லாட்டி ரெண்டு சென்டென்ஸை இணைக்கக்கூடிய விதத்துல நாங்க பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து கன்ஜங்ஷன். அப்ப அது கன்ஜங்ஷன்ன்றது நடுவுல இருக்கும், ரெண்டு வேர்டுக்கு நடுவில் இல்லாட்டி ரெண்டு சென்டென்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடியது. சரியா? ரைட், இப்ப பார்க்க போறோம் கன்ஜங்ஷன் என்றா. ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும் தானே? இங்க பாருங்க, மேப்ல காட்டி இருக்கு பாருங்க. நாலு ரோடு இருக்கு. அந்த ட்ரெயின் போற ட்ராக் இருக்குது, ரோடு இருக்கு. ரெண்டையும் இணைக்கக்கூடியது அந்த ஜங்ஷன். சரியா? இப்ப ஜங்ஷன் என்ன செய்யுது? கன்ஜங்ஷன் ரெண்டு சென்டென்ஸ் இணைச்சு ஒரே சென்டென்ஸ் எங்களுக்கு மாத்த போகுது. ரெண்டு சென்டென்ஸ் இணைத்து ஒரே சென்டென்ஸா மாத்துறது. இப்ப அதுலயும் நாங்க கன்ஜங்ஷன் வகைகள் 3 இருக்கு. அது என்னென்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இப்ப அதுல முதலாவதுதான் coordinating conjunction, correlative conjunction and subordinative conjunction. ரைட், முதலாவது தான் நாங்க பார்க்க போறோம் coordinating. இப்ப அதாவது conjunction நாங்க எப்படி சொல்லலாம்? joining words சொல்லலாம். conjunction என்னது வேறு பேரால சொல்லலாம்? Joining words. Very good, joining words. Okay, right. இந்த coordinative conjunction முதலாவது வகை இருக்கு, coordinative conjunction. அது என்னென்ன செய்யும்? சரியா? coordinative conjunction என்றது என்னென்ன செய்யக்கூடியது, என்னென்னத்தை இணைக்கக்கூடியதுன்னு பார்க்க போறோம். முதலாவது, அது ஒரு வேர்டா இருக்கலாம், ஒரு நவுனா இருக்கலாம், அட்ஜெக்டிவா இருக்கலாம், அட்வர்பா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஃப்ரேசஸா இருக்கலாம். சரியா? ரைட்டா? ஏதாச்சும் ஒன்றை இணைக்கக்கூடியதான் பிள்ளைகள் கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். ரைட், அதுக்குரிய உதாரணங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்குரிய உதாரணங்கள் தான் இதுல காட்டியிருக்கு. for, and, nor, or, but, yet, so. These are the examples of coordinating conjunction. Right, இத வச்சுக்கொண்டு இனி அடுத்தது நாங்க கேள்விகள் பார்க்க போறோம். சரியா? இத வந்து நாங்க ஷார்ட் பண்ணி நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்றது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு வரக்கூடிய கன்ஜங்ஷன் என்னன்னு கேட்டா fan boys. இத ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா Fல என்ன இருக்கு? for இருக்குது. F for, A for And. N for Not. nor, B for But. O for or, Y for yet, S for so. பாத்தீங்களா? for, and, nor, or, but, yet, so இவ்வளத்தையும் சேர்த்து என்ன ஒரு பேரால சொல்லலாம்? fan boys. சரியா? fan boys ஞாபகம் வச்சிருக்கிற லேசு. fan boys கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு வரக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்டுகள் fan boys. ரைட், அடுத்து கீழே பாருங்க. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை மட்டும் பயன்படுத்தி நாங்க கொஞ்சம் கேள்வி விடைகள் பார்க்க போறோம், கொஸ்டின் பார்க்க போறோம். ரைட்டா? நீங்க தான் இப்ப எனக்கு வாசிச்சு இப்ப சொல்ல போறீங்க.
என்ன நாங்க coordinating conjunction பயன்படுத்துறோம். Here you can see the dog dash cat gets along dash do not share their food. So இதுல இந்த two dashலயும் என்னென்ன conjunction வரும்? மிஷேல் ட்ரை பண்ணுங்க. Okay, miss. First blank and The dog and the cat get along. get along. அங்கால என்ன இருக்கு? Do not share their food. அப்ப Yet yet get along. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கினாம். ஆரதி சொல்லுங்க. ரைட். ஆரதி ஹேண்ட் ரைஸ் போட்டிருக்கா. the dog and cat get along but don't share their food. Okay, but do not share their food. சேர்ந்து இருக்கினாம். ஆனா அவையோட ஃபுட்டை ஷேர் பண்ணலாவே. ரைட். பாத்தீங்களா சேர்ந்து இருக்கினாம். But they do not share their food. The dog and cat get along but do not share their food. அவையோட கண்ணை பாருங்க கோவமா இருக்கணும் ரெண்டு பேரும். பாத்தீங்களா? But do not share their food. Okay. Right. Second one. I do not like ice cream, popsicles. That's I never eat them. Sorry. I do not like ice cream, dash popsicles. That's I never eat them. Okay, Ajinder, can you try this? Okay, miss. Ah, I do not like ice cream and popsicles, okay. so I never eat them. So I never eat them. Or what is possible, most suitable? So I never eat them. Bari that's marma. I do not like ice cream or popsicle. Ice cream அல்லது popsicle நான் சாப்பிட மாட்டேன். So I never eat them. எனக்கு விருப்பம் இல்ல அதனால நான் சாப்பிட மாட்டேன். Right? Or பாவிச்சிருக்கு இதுல. Or popsicle. So I never eat them. அதனால நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்ல அதனால சாப்பிட மாட்டேன். ஓகேயா? I do not like ice cream or popsicle. அடுத்தது correlative conjunction. Right? Correlative. Correlative அப்படியே சொன்ன என்ன பிள்ளைகள்? இதுல வந்து nouns அடுத்த பக்கத்துல adjectives. Right? ஒரு பக்கம் nouns adjective சேரக்கூடிய மாதிரி. Either or, neither or, not only but also, if then. இப்போ if and ஒரு blankல நாங்க பாவிச்சோம்னா then தான் நாங்க பாவிக்க வேண்டி வரும். சோ இந்த ரெண்டும் சேர்ந்து வரும். Either or, neither or, not only but also, if then. ரைட்டா? நாங்க ரெண்டு பிளாங்க் சேர்த்து இப்ப சென்டென்ஸ் நீங்க பாக்க உங்களுக்கு போலாங்க. இந்த ரெண்டுமே வந்து பிள்ளைகள் சேர்ந்து இருக்கும். சேர்ந்து வரக்கூடியது. ஈதர் சொல்லி பார்த்தா அங்கால ஓர் தான் பாவிப்போம். ஓகே, இங்க பாருங்க. Here you can see. Neither rain nor snow keeps the male from
Right. இதுல பாருங்க. Neither rain or snow keeps the mail from being delivered. Right? என்ன சொல்லிருக்கு? மழையோ ஸ்னோவோ என்னது பனியோ மழையோ பனியோ நாங்க என்ன செய்ய வேணும்? The mails கீப் பண்ணி வைக்க வேணும். நாங்க டெலிவர் பண்ண வரைக்கும் நாங்க கீப் பண்ணி வைக்க வேணும். The mail from being delivered. Right? But neither nor. Right? அந்த ரெண்டும் சேர்ந்து வருது பாக்குறீங்களா சென்டென்ஸ்ல? Neither rain. Sentence. Now you try. Which words work best for the following sentence? She blank blank won a gold medal, blank blank a silver medal. Right. இது யார் ட்ரை பண்ண போறீங்க? She won a gold medal, dash dash a silver medal. அபிஜன் ட்ரை பண்ணுங்க பாப்போம். அபிஜன். She blank blank won a gold medal, blank blank a silver medal. இதுல எது வரும்? எந்த correlating conjunction வரும்? She அபிஜன காணேல். Right. Michelle? Miss, she not only won a gold medal, but also a silver medal. Very good. அவ வந்து கோல்ட் மெடல்ல மட்டும் வின் பண்ணல, won பண்ணல. He won a silver medal also. So not only won a gold medal. What do you think? But also Does your silver sentence medal. read, she not only won a gold medal, but also a silver medal? என்ன correlating ன்னு சொன்னா அதோட related ஆன words சேர்ந்து வர வேணும். சரியா? Right. Awesome work. You are all getting good at this. Last up are subordinating conjunctions. They are words or phrases that connect dependent clauses, which are incomplete sentences on their own, to independent clauses, which can stand alone as their Dependent clauses and independent clauses. own separate sentences. Subordinating conjunctions can also be used to introduce adverb clauses. After, although, as soon as, because, before, even if, since, unless, until, whenever, whether or not, and while are just a Note மட்டும் நான் யூஸ் பண்ணேன். இல்ல முதல் நீங்க லிசன் பண்ணுங்க, உங்களோட மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகுதான் என்னண்டால் கேள்வி பதில் பிள்ளையா சொல்றது பிரச்சனை இல்ல. நீங்க என்ன லிசன் பண்றீங்கன்னு தான் பாக்குறேன். சரியா? நோட்ஸ்ல எழுதி பிரயோசனம் இல்லையே, மைண்ட்ல வச்சுக்கொள்ள வேணும். ரைட்? காப்பி எல்லாம் மூடுங்க அஜந்தன். முடியாச்சா அஜந்தன்? ரைட். few examples of subordinating. These are subordinative conjunction பிள்ளைகள். After, although, as soon as, because, before, even if, since, unless, until, whenever, wherever, or not, whether or not, while, whenever, whether or not, while. இதெல்லாம் பிள்ளைகள் subordinating conjunction. Conjunctions. Sub பண்றது, அதாவது Wow, that's a lot of information. Let's look at an example of a sentence with subordinating conjunctions. Whether or not you believe me, I am telling the truth. Whether or not you believe me, I'm telling the truth. நீ நம்புறியோ நம்பலையோ, whether or not means whether or not you believe. அதாவது நீ நம்புறியோ நம்பலையோ, I'm telling the truth. நான் உண்மையை தான் சொல்லுறேன். சரியா? Whether or not means நீ நம்பினாலும் whether or not.
நம்பாட்டி. I'm telling the truth. Right up. Using commas. Commas can be used with conjunctions to help make a sentence clearer. Right. இந்த conjunctionல நாங்க பயன்படுத்துற ஒரே ஒரு மெயினான punctuation mark is comma. Right? comma போடைக்குள்ள நாங்க அடுத்து conjunction make பண்றத நாங்க clearly நாங்க read பண்ண முடியும். Sentence clearly make பண்ண முடியும் and clearly read பண்ண முடியும் பிள்ளைகள். Here are some rules to keep in mind when deciding whether to use a comma in a sentence or not. எங்க கமா பாவிக்கிறோம் இல்லாட்டி பாவிக்க வேணுமா பாவிக்க தேவையில்லையான்றதை பார்க்க போறோமா. Use commas when there is a list of 3. ஏன் கமா பாவிக்கிறோம் நாங்க பிள்ளைகள்? யூஸ் கமாஸ் when there is a list of 3 or more things. அதாவது 3க்கு மேற்பட்ட திங்ஸ்கள் இருந்தா நாங்க கமா பாவிப்போம். 2 இருந்தா என்ன பாவிப்போம்? this and that and பாவிப்போம். and என்றது பாவிப்போம். 2 இருந்தா என்ன? இதுவும் அதுவும் என்று. ஆனா 3க்கு மேல இருந்தா கமா பாவிச்சு கொண்டு போவோம். என்ன? I bought some vegetables, fruits, meat and some groceries and சொல்லி சொன்னா கமா கமா போட்டு அங்கெல்லாம் கடைசிக்கு தான் and some groceries and சொல்லி போடுவோம். சோ அந்த மாதிரி தான் பிள்ளைகள் 3க்கு மேற்பட்டது சொல்றோம்னு சொன்னா கமா. 3 or more things. For lunch today, I ate லஞ்சுக்கு இவர் என்ன சாப்பிட்டிருக்கிறார்? ஹாம்பர்கர், French fries and pizza. லஞ்சுக்கு எடுத்திருக்கிறார். அப்ப இதுல பாருங்க 1 2 3 4 இருக்கு. So I ate a hamburger, French fries and a pizza. Right? கடைசியா தான் and பாவிச்சிக்கணும். So அதுக்கு முதல் கமா பாவிச்சிருக்கு. I ate a hamburger, French fries, and a pizza. Use them between 2 independent clauses or sentences. We may spend some time on the beach or we may go to the moon. ரெண்டு விஷயங்களை நாங்க சொல்றதுக்கு பிள்ளைகள் நாங்க என்னத்த கமாவை நாங்க பிரிச்சு சொல்லலாம். இப்போ இதுல என்ன சொல்லிருக்கு? We may spend some time on the beach or இல்லாட்டிக்கு we may go to the moon. என்னவா? நாங்க பீச்ல ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியன்னு சொன்னா we can go to the moon. ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யலாம்ன்றதை காட்டுறதுக்கு நாங்க கமா பாவிப்போம். We may spend some time on the beach or we may go to the moon. மூணுக்கு போகலாமா? மூணுக்கு போகலாமா? ஸ்பேசஸ்ல போறதுக்கு தான் நாவே சொல்லினோம். நாங்க பீச்ல ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லாட்டி we may go to the moon. நிலாவுக்கு போகலாம். For short clauses, a comma is not always needed. Noah drinks soda and Emma drinks juice. Right. இதுக்கு நாங்க கமா யூஸ் பண்ண வேணுமா? Noah drinks soda and Emma drinks juice. இதுல தேவையா? எந்த இடத்துல கமா தேவையில்ல? தேவையில்லை. அண்டன்றது மட்டும் பாவிச்சிருக்கணும் conjunction அவ்வளவுதான். Use a comma when a dependent or subordinate clause begins a sentence. Unless chocolate sauce is available, I will not eat a hot dog. என்ன சொல்லிருக்கு? Unless chocolate sauce is available, I will not eat a hot dog. என்ன சொல்ற? hot dog சாப்பிடுறதுக்கு எனக்கு chocolate sauce இருந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். என்ன சொல்ற? Unless இல்லாட்டி chocolate sauce is available. அதாவது chocolate sauce இல்லாட்டிக்கு I will not eat a hot dog. hot dog நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப இதுல நாங்க இந்த விஷயத்தை நாங்க செய்ய மாட்டேன். இவர் சொல்ற என்னது? நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு இல்லாட்டிக்கு. சோ அதையும் நாங்க பிரிச்சு சொல்றதுக்கு கமா பாவிக்கிறோம். ரைட்டா? ஓகே. That's silly. I'd rather have இப்ப
நாங்க முதல்ல இருந்து conjunction பற்றின சில நோட்ஸ்கள் எழுத போறோம். ரைட்டா? Put the heading children. Introduction to conjunctions. Put the heading conjunction. Conjunctions. Right. Conjunction. Right, மிஸ் சொல்றது மட்டும் எழுதுங்க பிள்ளைகளா. இந்த நோட்ஸ் போகட்டும். Right, conjunction. போடுங்க பாப்பா. டபுள் பெண்ணால் எழுதுங்க பிள்ளை. இதுல ஒரு சென்டென்ஸ். This is conjunction. இதுல ஒரு சென்டென்ஸ். அப்ப அதை மேக் பண்ணிக்கல ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்து வரும். ஸோ அப்ப இந்த சென்டென்ஸ்ன்றத வேற கலராலே இதை conjunction அண்டே போட்டுக்கொள்ளுங்க ரெட் கலர்ல. ரைட், ஓகே. சென்டென்ஸையும் கம்பேர் பண்றதுக்கு நாங்க கன்ஜங்ஷன் பாவிப்போம். ரைட், அது ஒரு ஒன் சென்டென்ஸா மாறிடும். ரைட், கன்ஜங்ஷன் வகைகளா போட்டுக்கொள்ளுங்க. கன்ஜங்ஷன் ஹெட்டிங் போட்டு 1 2 3 போடுங்க. கோஆர்டினேட்டிங், கோரிலேட்டிவ், சபார்டினேட்டிங். ஓகேயா? அடுத்து கோஆர்டினேட்டிங் பெரிய ஹெட்டிங்கா போடுங்க. கோஆர்டினேட்டிங். Coordinating. Right. உதாரணங்களாம் போட்டுக்கொள்ளுங்க. கோஆர்டினேட்டிங்க்கு நவுன் கிடைக்கக்கூடியது கோஆர்டினேட்டிங். கோஆர்டினேட்டிங் பெரிய ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி எழுதுங்க. நவ் அது இணைக்கிறது கன்ஜங்ஷன். அடுத்தது நவுனை இணைக்கும். அடுத்தது adjective and adjective. Adjective and adjective. Adverb and adverb. அடுத்தது phrases or clauses.
அடுத்தது examples for coordinating conjunctions. Examples. இது எப்படி சேர்த்தா எழுதலாம்? fan boys. அதை நோட் பண்ணிக்கலாம். fan boys. அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. வேற எதுவும் கலப்பின் இருந்தா போல்டா எழுதிக்கொள்ளுங்க. fan boys. ஓகே, கொஸ்டின் அளவுக்கு பிறகு போடுவோம். மிஸ் அப்படின்னு தருவன் கொஸ்டின். அடுத்தது ரெண்டாவது correlative correlative conjunction to compare or relate. To compare or relate.